நம்மள வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கி வந்துச்சே தவிர நம்ம தான் சொன்னோம் இல்லையா, நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும், மிஸ் ஆகாதுன்னு சொன்னோம். அதுதான் நடந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு 5ஆம் நம்பர் நம்ம நேற்று என்ன சொன்னால் ஒன்றும் இல்லைங்க, 8-1-5 ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். அதே மாதிரி 8-1-3 இந்த 2 நம்பருக்குமான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அதைத்தான் நான் கணக்கு பண்ணுறேன். நாளையை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் பி போர்டில் ரொம்ப சூப்பராக வரணும்னு சொல்லியிருந்தோம். அது நமக்கு அருமையாக மேட்ச் ஆகிடுது. அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம், 611 வரணும். சி போர்டில் 1ஆம் நம்பரு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் மாற்றி கொடுத்துருப்பேன் நீங்கள் நினச்சிருப்பீங்களா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம கொடுத்த நம்பரை தான் கொடுங்க. பாருங்கள், நம்ம என்ன கொடுத்தோம், 851ன்னு கொடுத்தோம். அடித்தது 351, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. 8-1-5 பார்த்திங்களா. நமக்கு இன்றைக்கி வந்து 851ங்கிறது நமக்கு கொடுத்துருக்க வின்னிங் நம்பர். நான் அடித்த நம்பர் வந்து 351, அவ்வளோதான். நம்ம அங்கே தான் அதான் சொல்லி கொடுத்தேன். எனக்கு இந்த பேட்டர்ன் மெத்தட் தான் இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஏன் சொன்னேன்னா நம்ம அந்தளவுக்கு கணக்கு தெளிவாக எடுத்ததுனால சரி ஓகே, நமக்கு கணக்கு ரொம்ப தெளிவாக எடுத்துட்டோம். அப்போ நம்ம பி போர்டில் வந்து 5ஆம் நம்பர் காமிக்கிறதுனால இந்த பேட்டர்ன் மெத்தட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நினச்சி கொடுத்தோம். அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 611 எப்படிங்க கொடுத்தீங்க அப்படின்னா, 611 இந்த மாதத்தில் கிடையாது, போன மாதத்தில் நமக்கு இருந்துச்சு 611. அந்த கணக்கை தான் நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். அதுவும் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருந்து சூப்பர். அதனால தான் நம்ம சி போர்டில் என்ன கொடுத்துருக்கோம், நல்லா பாருங்கள். சி போர்டில் என்ன கொடுத்துருக்கோம், 4 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். டேட்டு வைஸாகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 19ஆம் தேதி என்ன கொடுத்துருக்கோம், மாற்றியாக கொடுத்துருக்கோம். 19-20ஆம் தேதி கொடுத்துருக்கோமா, 20ஆம் தேதி காரூணியாவை கொடுத்துருக்கோமா, காரூணியாவில் 758. அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுத்தோம். 5ஆம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்துச்சு. நம்ம என்ன போன வாரம் அடித்தாங்க இல்லையா, அந்த கணக்கு காரூணியாவில் நமக்கு அந்த கணக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ட்ரா நம்பர் வைஸாக ஒட்டி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். 8-5ங்கிற கொடுப்பான்னு நினச்சா 3-5 கொடுத்தாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சூப்பராக நம்ம சி போர்டில் கொடுத்த 1ஆம் நம்பர் சூப்பராக மேட்ச் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி 515 அப்படிங்கிற நம்பர் நமக்கு 815ங்கிற நம்பர் நமக்கு அழகாக மேட்ச் ஆகும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னோம். அதே அந்த 815 தான் நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருந்துச்சு, வேறு ஒன்றும் மேட்ச் ஆகலை. அதை தான் தெளிவாக சொன்னோம். அதே மாதிரி 611க்கு நமக்கு சி போர்டு 1ஆம் நம்பர் தான் கொடுத்தேன். நேற்று செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன அங்கே செக் பண்ணி பார்க்குறது, இங்கேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள். 611 தான் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சி போர்டு 4ஆம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம், மாற்றி கொடுக்கல. அப்போ நம்ம அதான் கரெக்டாக கொடுத்துருக்கோம். நம்ம அடித்த நம்பர் வந்து 851ன்னு வந்திருக்கு, நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 351 கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு சூப்பராக கொடுத்துருக்கோம். ரொம்ப அருமையாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஏன் சொல்கிறோன்னா, நமக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம இன்றைக்கி பேட்டர்ன் மெத்தட் தான். நீங்கள் என்ன தான் ஃபார்முலா போட்டிருந்தாலும், நான் ஃபார்முலா கால்குலேஷனே கொடுத்துருந்தாலும், இன்றைக்கி வந்து ஃபார்முலாலாம் தாண்டி நமக்கு இன்றைக்கி பேட்டர்ன் மெத்தட் தான் ரொம்ப சூப்பராக உட்காந்துருக்கு. வேறு எதுவும் உட்காரல, சரியா. அதுபோக 4-3ங்கிறது நமக்கு வந்து வேறு மாதிரி கிடச்சிது. ஆனால் இந்த பேட்டர்னுங்கிறது நமக்கு 2 நம்பருமே உட்காரும் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொடுத்தோம். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக. 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக, 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதை தான் நம்ம கொடுத்தோம். நம்ம 851ன்னு கொடுத்தோம். 351ங்கிறது வின்னிங் நம்பராக வந்துச்சு, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வேணால் ஜஸ்ட்டு நான் சரிங்க நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க காமிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், 8-5-1 அதை தான் கொடுத்துருக்கோமா, மாற்றி கொடுத்துருக்கோமா. 8-1-5 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு கொடுத்துருக்கோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். 8-1-5-1 இவ்வளோ தான் வரணும்னு கொடுத்துருக்கோம். அதே தான் இங்கேயும் வந்திருக்கு, மாற்றி எதுவும் இல்லை. ஒரே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம், மாற்றி கொடுக்கல. அப்போ நமக்கு ரொம்ப சூப்பராக எதிர்பார்த்தபடியே நம்பர் தான் நமக்கு வந்துச்சு. சரி, அதே மாதிரி நாளைக்கு நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன். நாளைக்கு வந்து எனக்கு 2 நம்பர் மேலே அதிகமான டவுட் இருக்குது. அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நாளைக்கு யாருடைய குழுக்கள்னா சமிருதியினோட குழுக்கள். சமிருதியின் 21ஆம் தேதி குழுக்கள். போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க, 347ன்னு கொடுத்தாங்க. இன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க, 351ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நாளைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதில் குறிப்பாக ஒரு சில நம்பர்கள் நமக்கு எஃபெக்டிவாக வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம். எனக்கு உள்ள ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பராக கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அதே மாதிரி நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா, நாளைக்கு கொஞ்சம் 9-7-9ங்கிற கொஞ்சம் பெரிய நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி டபுள்ஸ் எதிர்பார்த்தோம், பட் வரல. பட் இருந்தாலும் நமக்கு நல்லா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம கொடுத்த நம்பர் சூப்பராக மேட்ச் ஆயிருந்துச்சு. 51 சூப்பராக வந்துச்சு. நம்ம பிசி போர்டில் 55 கொடுத்தோம், 51 கொடுத்தோம். அது ரொம்ப அருமையாக மேட்ச் ஆயிருந்துச்சு, நல்ல வின்னிங் தான். அதை தாண்டி நமக்கு இன்னும் கூட எஃபெக்டாக ஒரு சில நம்பர்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொடுத்தோம்னா, அதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு சொல்லி ஒரு சில நம்பர் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். அது போக நமக்கு போன வாரம் சமிருதியில் கொடுத்தாங்க இல்லையா, சமிருதியில் வந்து 347 347 347ன்னு போன வாரம் சமிருதியில் கொடுத்தாங்க. அதை தாண்டி நமக்கு இன்றைக்கி வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 351ன்னு கொடுத்தாங்க. 351ன்னு கொடுத்தாங்க. அதுபோக ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 60வது ட்ரா, சரிங்களா. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். எஸ்எம்மோட ட்ரா, சரிங்களா. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இன்னும் கூட பெட்டராக ஒரு சில நம்பர்கள் நமக்கு கிடைக்கணும். அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன். நாளைக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, எனக்கு எஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு
6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. யாராவது 6ஆம் நம்பர் எடுக்கிறதா எடுங்க. எதுக்குங்க 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4, 3, 6 தான் வருது. 436 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. யாருக்காச்சும் 436 கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு 436க்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 736 அடுத்து வந்து 436 நிறைய இடத்துல 36ங்கிறது நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. 36 63 36ங்கிறது நிறைய இடத்துல 35 நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருந்தது. அதை கணக்கு பண்ணி தான் 36 நம்ம எதிர்பார்க்குறோம். நாளைக்கு 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பருங்கிறது எஃபெக்டிவாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சும்மா நம்ம ரேண்டமாக கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. நிறைய கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம். அப்படி கணக்கு வச்சு கொடுக்கறதுனால தான் நமக்கு எக்ஸாக்டாக வருது, இல்லைன்னா வராது. சரியா? அது போக நமக்கு 4, 3, 6 அந்த கணக்கில் 436 இந்த கணக்கு தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா தாராளமாக இடத்துல 6ஆம் நம்பர் ஓரளவுக்கு நமக்கு ஆல் போர்டுலேயே ரொம்ப சூப்பராக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதையும் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம். உங்கள் கணக்கில் 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு 6ஆம் நம்பராக இருக்கணும் அல்லது 8ஆம் நம்பராக இருக்கணும். இந்த 2 நம்பருமே நமக்கு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இதுதான் வருது, வேறு எதுவும் வரல. 5ஆம் நம்பர் அதாவது 3ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் வரணும், 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர். இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது. யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப அதிகமாக வரக்கும் வாய்ப்பு உள்ள நம்பராகவும் தெரியுது. சரியா? உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் மெயினாக பாருங்கள். சரிங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6, 8 இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏ போர்டுலேயே இது வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். ஏ போர்டுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கணக்கில் வருதுன்னு எடுத்துங்க. எனக்கு 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் 5, 1, 5 அப்படின்னு வந்துருச்சு. 1, 5 வந்தால் நமக்கு என்ன வரணும்? 3ஆம் நம்பர் தான் வரணும் பி போர்டில். நான் நினைக்கிறேன்னா 153 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே 151 இருக்குது, ஏற்கனவே 159 இருக்குது. அதே 159 தான் நம்ம கணக்கில் வருது. அதை கணக்கு பண்ணி கொடுக்குறேன் நான். அதாவது வெறும் கணக்கை மட்டுமே நம்பாமல் இன்னும் கூட நம்ம பேட்டர்ன் மெத்தடையும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இந்த ட்ரா கொண்டு வரோம். இதுலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் அதே பேட்டர்ன் மெத்தடும் இங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு காமிக்குது நமக்கு. நம்ம எடுத்ததுக்கப்புறம் தான் பார்த்தோம். எப்போயுமே நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பேட்டர்ன் மெத்தடு செக் பண்ணி பாருங்கள். அதில் மேட்ச் ஆனால் தான் வரும். சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா ட்ராவிலையும் பேட்டர்ன் மெத்தட் வருமானா வராது. அது ஒரு குறிப்பிட்ட ட்ராவில் நம்ம வந்து எப்போயுமே வந்து நம்பர் எடுத்ததுக்கப்புறம் இது பேட்டர்ன் மெத்தடில் செக் பண்ணி பார்ப்போம். கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு. மேட்ச் ஆனால் மட்டும்தான் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அதை கணக்கு பண்ணி தான் நானும் உங்களுக்கு பேட்டர்ன் மெத்தடு நம்ம சேர்த்து கொடுக்குறோம். சரியா? சும்மா எல்லா ட்ராவிலையும் பேட்டர்ன் மெத்தடு நீங்கள் ஒர்க் அவுட் ஆகணும்ல, ஏதோ ஒரு ட்ராவில் ஒர்க் அவுட் ஆகும். பட் அதுக்கு மேட்ச் ஆகணும். அந்த ஆஃப்டராக வந்து அந்த இடத்துல அந்த மேலே நம்பர் மேட்ச் ஆனால் மட்டும்தான் அது நமக்கு கொஞ்சம் எஃபெக்டாக வரும். சரி? அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், 9 நம்பரே நம்ம எடுக்கிறோம். இங்கே இருக்கு இல்லையா அந்த நம்பரு 159 இருக்கு இல்லையா, இந்த 159 கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்டிப்பாக 159 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு அல்லது 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டுமே நமக்கு சரிசமமாக இருக்குது. நேற்று நம்ம என்ன சொன்னோம், பி போர்டில் வந்து 3ஆம் நம்பர் வரணும் அல்லது 5ஆம் நம்பர் வரணும். காரணம் என்ன, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பும் அதாவது 833 835 இந்த 2 நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தோம். இங்கே 913 இருக்குது, அதே மாதிரி 813 வரணும் அப்படிங்கிற கணக்காக 815 நமக்கு ஆல்ரெடி இருக்குது. சரிங்க, இது ஆடலை அப்படின்னா உங்களுக்கு 913 813 கொடுப்பாங்கன்னு தான் நாம் கொடுத்தோம். அதை தான் இங்கே வந்துச்சுங்க 3ஆம் நம்பர். அதனால தான் பி போர்டில் கொடுத்துருக்கோம். கவனமாக பார்த்தீங்கன்னா அதே தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோன்னா 3ஆம் நம்பர் வந்து அந்த இடத்துல வரணும். அதாவது 153 வரணும், இல்லை அப்படின்னா 159. இந்த 2 நம்பருமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதை எதிர்பார்த்து நம்ம கொடுக்குறோம். நம்ம கணக்கும் சரி, அதே மாதிரி பேட்டர்னும் சரி, ஒரே மாதிரி தான் வந்திருக்கு. அதனால தான் ஒருவேளை செக் பண்ணி பார்த்துட்டு இப்படி வருதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சரியா? சும்மா ரேண்டமாக நம்ம கொடுக்கணும்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வருதுன்னா வந்தே தீரணும். அப்படி அந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். அது என்னைக்காச்சும் நாளைக்கு தான் மிஸ் ஆகி போகும், மற்றபடி எப்போயுமே மிஸ் ஆகாது. அதனால தான் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம சும்மா ரேண்டமாக கொண்டு வரது கிடையாது, நிறைய கணக்குகள் போட்டு தான் கொண்டு வரோம். அதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் மற்ற இதில் மாதிரி நமக்கு கொண்டு வர முடியாது. இதில் ஏ போர்டுனா ஏ போர்டில் என்னென்ன நம்பர் கேட்டகரிஸில் வரக்கான வாய்ப்பு இருக்கும், பி போர்டுனா பி போர்டில் என்னென்ன வரக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டுனா சி போர்டு. அதுலேயும் சம்ருதினி எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு மனசில் வச்சு தான் ப்ளே பண்ணணும். சும்மா நம்ம ரேண்டமாக நம்பர் கொடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். நிறைய ஃபார்முலாலாம் இருக்குது. ஒரு நம்பர் இந்த இடத்துக்கு வரணும்னா அதுக்கு நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்குது. அதெல்லாம் தாண்டினா தான் இந்த இடத்துக்கு வரணும்னா வராது. சும்மா ரேண்டமாக சூஸ் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. அது வரவே வராது. தலைகளை என்னால் வராது அது. சரியா? நீங்கள் இப்போ நம்ம கணக்கு போடும்போதே நமக்கு இந்த சி போர்டில் வந்து 1ஆம் நம்பர் அதாவது இப்போ 1ஆம் நம்பருக்கு என்ன நம்பர் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்த்து செக் பண்ணிவிட்டு 5ஆம் நம்பர் வருதா, 9ஆம் நம்பர் வருதா, 3ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி தான் கொடுப்போம். ஒவ்வொரு வாட்டியும் அதை கணக்கு போட்டே இருப்போம். எந்த ஃபார்முலாவுக்கும் பி போர்டில் 5ஆம் நம்பர் நிற்கிது, அடுத்த ஃபார்முலாவில் என்ன நம்பருக்கு 5ஆம் நம்பருக்கு அடுத்து என்ன நம்பர் நிற்கும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் தெரிஞ்சால் தான் நமக்கு இங்கே 5ஆம் நம்பர் வருதா, 5ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் வருதா, 5ஆம் நம்பருக்கு 9ஆம் நம்பர் வருதாங்கிற கணக்கு வரும். இல்லைன்னா வரவே வராது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. இப்போ நான் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கேன்னா இந்த 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் நின்று அந்த ஃபார்முலாவில் 6ஆம் நம்பர் காமிச்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு இங்கே 6ஆம் நம்பர் வரும், இல்லைன்னா வரவே வராது.
அதே மாதிரி இந்த 3ஆம் நம்பர் நின்று அந்த இடத்துல ஃபார்முலாவில் 6ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கு காமிக்கணும். அப்போ தான் வந்து வரும், இல்லைன்னா வராது, இந்த இடத்துக்கு வராது. அந்த காமிச்சா மட்டும் நீங்கள் 100 பேட்டர்ன் போட்டாலும் அது வராது. அது குறிப்பிட்ட ஒரு பேட்டர்னில் மட்டும்தான் 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பருங்கிறது வரும், இல்லைன்னா வராது. அதுதான் இப்போ நீங்கள் இப்போ பொட்டை அடிக்கணும் எல்லா நம்பருக்குமே 3க்கு 8 3க்கு 6ங்கிற அந்த பேட்டர்ன் மெத்தடில் வருமானா வராது, வரவே வராது. அது நிறைய நம்பர்ஸை சுற்றி தான் நமக்கு கொண்டு வந்து கரெக்டாக கொடுக்கும். சரியா பாப்பா? அதுக்குன்னு ஒரு கீ நம்பர் இருக்கும். அந்த கீ நம்பர் போட்டால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அந்த கீ நம்பரை வச்சு தான் நம்ம இதை கொண்டு வரோம். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நமக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும், சி போர்டில் வந்து நமக்கு நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 1 4 4ன்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன எதிர்பார்த்து கொடுக்குறேன்னா 6 1 1 4ன்னு வரணும். புரியுதா? அப்போ 4ஆம் நம்பருக்கு சி போர்டில் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் சி போர்டில் 4ஆம் நம்பர் வரணும் அப்படிங்கிற கணக்கு நான் கொண்டு வரேன். யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். சி போர்டில் தான் இருக்கிறதுலே அதிகமான பெண்டிங் நம்பராகவும் இருக்குது. அது போக நாளைக்கு அது சாத்தியமான ஒரு நம்பராகவும் இருக்குது. அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம். சேம் டைம் வருதான்னு பாருங்கள். அது போக ப்ளஸ் 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கு இருக்குது. 1ஆம் நம்பர். சரி, எனக்கு தெரிஞ்சு நாளையை பொறுத்த வரைக்கும் இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாளைக்கு வந்து நான் 5ஆம் நம்பர் கொடுக்குறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக. சரிங்களா? 6ஆம் நம்பர் கொடுக்குறேன், 8ஆம் நம்பர் கொடுக்குறேன். 8ஆம் நம்பர்லாம் பெட்டர் நாளைக்கு. சரி, அதே மாதிரி 9ஆம் நம்பர் கொடுக்குறேன். இதை தாண்டி வந்து எனக்கு 2 நம்பர் மேலே டவுட்டு. அது 1ஆம் நம்பராக 4ஆம் நம்பராக கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. 4ஆம் நம்பரே நான் கொடுக்குறேன். சரியா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே நாளைக்கான வின்னிங் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் நம்ம பெரிய சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. வெயிட் பண்ணுங்கள். இனிமேல் அதில் வந்து எந்த வீடியோஸும் வராது. இனிமேல் வந்து வர்றது பூராமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெம்பர்ஷிப் வீடியோ மட்டும்தான் வரும். மெம்பர்ஷிப்பில் வீடியோவே வரும் அதில். சரியா? இன்றைக்கி என்ன சனிக்கிழமையை போன வாரம் 18ஆம் தேதி நமக்கு அதில் ஸ்டே கொடுத்தாங்களா? 18 19 கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு 8 நாள் கழிச்சு நமக்கு ஒரு 7 நாள் இல்லை 8 நாள் கழிச்சு நமக்கு கண்டிப்பாக அது ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் எந்த வீடியோவும் போட மாட்டோம். ஒன்லி மெம்பர்ஷிப் வீடியோ மட்டும் தான் போடுவோம். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தொடர்ந்து அதில் பயணிக்கிறவங்க அப்படியே பயணிக்கலாம். தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துட்டே இருப்போம். வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து எனக்கு கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சது 6ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அதை நீங்கள் விட்றாதீங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதே மாதிரி 1ஆம் நம்பருக்கான பெஸ்ட்டு இருக்குது இதில். பட் 4ஆம் நம்பர் நமக்கு காமிக்கிறது இருந்தாலும் 1ஆம் நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது.